ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா vlog. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மாயக்க பிள்ளையாரில் நிற்கிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய ஆக்களுக்கு என்னடா நான் திருவிழா நினைச்சா திருவிழா இல்லை. ஆனால் இங்கே பட்டா சீசன் தெரியும் தான் உங்களுக்கு. இந்த தமசிட்டி ஏரியா பெரிய பட்டங்களுக்கு ஃபேமஸ். ஸோ கொஞ்சம் பெரிய பட்டம் ஏற்றுறதுக்கு நிறைய பேர் வைக்கலாம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பெரிய பட்டங்களை ஏற்றியா வந்து பார்ப்போம். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த பட்டங்களில் சைஸை ஒரு ஆளோட போட்டு பார்க்கல உங்களுக்கு விளங்குமா இவ்வளோ உயரமாட்டு. கிட்டத்தட்ட ஒரு ஆள் மாதிரி 3 மடங்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16 அடியிலேருந்து 18 அடி இருக்கும் போல நடக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே இந்த படத்தை பின்பக்கங்களை பார்த்தா மூங்கிலாலாம் கட்டியிருக்கணும். கிட்டத்தட்ட 10 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு தடிப்பான மூங்கிலால் இந்த சட்டகம் இந்த ஃப்ரேம் அமைக்கப்பட்டிருக்கு. நடுவில் பார்த்தா பூவரசந்தடி. ஏன் பூவரசந்தடின்னா மூங்கில் அவ்வளோ பேரத்தை தாங்காது. ஆனால் பூவரசு நல்ல ஒரு உறுதியான கட்டமைப்பை கொண்ட ஒரு தடி தாங்கும். பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு. இதை விட இங்கே என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் 10 போர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கு நடுவில். அப்போ தான் வடிவா அந்த படத்தில் சட்டத்தை தாங்கக்கூடிய மாதிரி இந்த பைப் கிளிப் அதால் வச்சு இதை இறுக்கி இருக்கணும். மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த சட்டம் தான் இந்த பட்டத்தின் மெயின் ஃப்ரேம்னு சொல்லலாம். நல்ல ஒரு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு கட்டுற கயிறு கிடையாது. இதுதான் இந்த பட்டத்தை ஏற்ற பயன்படுத்துகிற கயிறு. இந்த சைஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதை பயன்படுத்தி தான் இந்த ஏரியாவில் பட்டமே ஏற்றினோம். இந்த பட்டம் நார்மலாக பார்த்தா ஒரு குறைஞ்ச ஒரு 8லேருந்து 10 பேர் தேவை ஏற்றுறதை கொண்டு போகிறதுக்கு. கிட்டத்தட்ட சாமிக்கு ஆகிற மாதிரி பசங்களதை காவிட்டு கொண்டு போயினோம். பட்டம் ஏற்றுற தொங்கல் அங்கே இழுக்கிறது இந்த தொங்கல். பின்ன கட்டாயம் இப்படித்தான் இதை தூக்கி கொண்டு போகணும். அடுத்த பார்த்தா அந்த பட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு பாகம் விண்ணு சொல்கிறது. இதுதான் பட்டத்தின் சத்தத்துக்கு காரணம். இது நல்லா இல்லாட்டில் இறக்கி திருப்பி ஏற்றுவாங்க செட் பண்ணி. அப்போ இது என்ன செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரெல்லாம் கட்டிட்டு தேவையில்லாத பாகத்தெல்லாம் வெட்டி அகற்றுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன தும்பு அந்த நேரில் பட்டாக்கும் அந்த சத்தத்தின் டோன் குழம்பிடும். அதுக்காகத்தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பட்டத்துக்கு 10 வின் அந்த அதிர்ற வில்லுகள் 10 ஓட்டியிருக்கு. ஒரு பெருசு ஒரு சின்ன. இது வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இந்த மாயக்கேட்டியாலாம் இது இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பாய்க்கிற நேரம் பாசல் நேரம்னு சொல்கிறது. இதை இந்த கண்ணாடியை வச்சு பிசுங்க கண்ணாடியை வச்சு தான் வாட்டி எடுக்கிறது, மெல்லி சாக்குறது. எவ்வளோ ஆழத்துக்கு மெல்லி சாக்குறோமோ அவ்வளோ அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கூடும். அதில் அதில் சத்த நிலை கூடவா வரும். அடுத்த பட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி போட்டுன்னா மிக முக்கியம் இதில் முச்சியை செட் பண்ணோம். இது பெரிய பட்டம் வந்ததால் ஒவ்வொரு ஜாயின்லேயும் முச்சியை போட்டிருக்கணும். போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க. சரியான ஒரு இழுவை அதில் இருக்கும்போது தாங்க மாட்டேன் வழியாக ஃபுல்லாக செட் பண்ண பிற்பாடு தான் இந்த பட்டம் வாங்க ஏற்றுவாங்க. அது கொஞ்சம் நுட்பமாக செய்ய வேண்டியது, எல்லாரும் செய்யலாது. அதுக்கு ஒரு சில பேர் செட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த கயிறை கொண்டே பட்டத்தோடு இணைச்சி ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணியான். இந்த முச்சை சரியாக பொருத்தி அணிக்காடி காற்றுக்கு பட்டத்தை முறிக்கிறதுக்கு வாய்ப்பு. சக்ஸஸ்ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக ரொம்ப நுட்பமாக பார்த்து அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சொல்லுது அதை செட் பண்ணுறதுக்கு. பிறகு இந்த வாழை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். வால் பட்டம் உடம்புக்கு சிக்கக்கூடாண்டக்கா நல்ல வடிவாக ரவுண்டாக போட்டுக்கூடாது, ஈஸியாக போகக்கூடிய மாதிரி. வாளுக்கு என்ன பார்க்குறேன்னா இந்த தென்னந்தொம்பது சீத கயிறு ரொம்ப பெரிய கயிறு தான் பாவிக்கணும். இதுக்கு பிறகு ஏற்றுற என்ன மாதிரி இருந்தால் ஒரு 3-4 டீம் இடையில ஒரு டீம் நிற்கும். பிறகு பட்டத்தின் முன்னுக்கு ஒரு டீம் நிற்கும். பிறகு பட்டத்தின் தொங்கல்ல ஒரு டீம் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டீம் நின்று ஒரு அஞ்சல் ஓட்டம் ரிலே ஓடுற மாதிரி தான் இந்த பட்டத்தை ஏற்றுறாங்க. ஒரு நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு பொழுதுபோக்காமல் இருக்குது. இந்த இளைஞர்களுக்குமே பாராட்டி ஆகணும் இப்படியான செயற்பாடு இப்போ அவங்க ஈடுபடுறதுக்கா. இப்போ வழியாக பார்த்தா தெரியும், காற்று அடித்தோடனே முன் டீமும் இடையில இருக்கிற டீம் இழுத்து கொண்டு ஓடுது. இந்த டீம் இழுத்து கொண்டு ஓடி மற்ற டீம் அடைஞ்சோடனே அவ இழுத்து பட்டத்தை ஏற்றினோம். இது இந்த முதல் திறமையத்தைக்கு கொஞ்சம் காற்று கொஞ்சம் பிசைனதால் பட்டம் விழுந்துட்டுது. ஆனால் வேற ஒரு பட்டம் அது நல்ல பெர்ஃபெக்டாக காற்று அடிக்கிற டைம் பார்த்து இழுத்து அதை ஏற்றி போட்டாங்க. உண்மையாக ஒரு நல்ல ஒரு முயற்சி. அது பார்க்க நல்ல சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இப்போ படியல் இப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு உங்களை மேலே அறைக்காக பட்டம் ஒரு சின்ன குட்டியாக தெரியுது. இது கிட்டத்தட்ட கீழே ஒரு ஆளுமே 2 மடங்கு 2.5 மடங்கு பெரிய பட்டம் மட்டும். அவங்க எதாவது கேட்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பட்டமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசு, பயங்கர பெருசு. அது உங்களுக்கு சூமில் பண்ணி பார்க்க இப்போ நல்ல ஒரு சின்னதாக தான் தெரியுது. மேலே எங்களுக்கு 2 வழியாக தான் வானத்தில் ஆடைக்கு. ஆனால் உண்மையிலே அந்த சைஸ் பயங்கர பெருசு. உங்களுக்கு தெரியும் பார்க்க. அவர் ஆளை விட 2 மடங்கு பெரிய பட்டம் தான் இப்போ மேலே ஒரு குட்டியாக எங்களுக்கு நிற்கிது. ஏன்னா எவ்வளோ அற்புதமான காட்சி. இதை பார்த்து கொண்டே இருக்கலாம் போலேயே கிடைச்சது நல்ல ஒரு சந்தோஷம். மற்ற அந்த தோட்டத்துறையில்
பட்டம் ஏற்றக்க இந்த கிணறுகள் கவனம் இதில் பார்த்து கவனமாக ஏற்றுறாக்களை ஏற்றணும். இனி இந்த பட்டம் ஏற்றி கட்டிட்டாங்க, கட்டிக்கிறது ஒரு பெரிய மரத்தில் அதே ஃபுல்லாக இழுத்துட்டு இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம்டா என்ன மாரி இழுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ விழுவே இந்த மரம் தாங்குது. சின்ன மரம்டா பிடுங்கிட்டே போயிடும். இந்த மரத்தில் கட்டி இருக்கு, அதே பட்டம் தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேலே நிற்கிது. இந்த இழுவையை இழுத்து பார்ப்போம், இழுத்து பார்த்தா ஒரு கையால் பயங்கர கஷ்டம். இது ஒரு நார்மலாக ஒரு சின்ன பிள்ளையில தூக்கும், நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க தூக்குறான்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் மாயக்க பிள்ளையாரில் போனீங்கன்னா காற்றடிக்கிற டைம் இப்படியான பட்டம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.